நாங்கள் தமிழ்லங்க சர்ப்ரைஸ் டெலிவரி கொழும்புலேருந்து வாரம். உன பேர்? ரேணுகா. ரேணுகாவுக்கு இன்றைக்கு ஒரு அழகான நாள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன நாள்? கிராஜுவேஷன். ஓகே, இன்றைக்கு பட்டமளிப்பு விழா என்ன? ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு பட்டமளிப்பு விழான்னு சொல்லி விஷ் பண்ணி தான் கேக் வித் பலூன் டெக்கரேஷனும் மற்றது இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேமும் அனுப்பியிருக்கிறாங்க. யார் யார் தந்திருப்பா? யார் கொடுக்க சொல்லியிருப்பாங்க? யாரு? கிட்ட வாங்க. யாரு? அக்காவா? எங்க இருக்கிறாங்க? என்ன பேர்? இல்ல, அவங்க இல்ல. அவங்கள தவிர்த்து வேற அங்க ஃப்ரெண்ட்ல இருந்தெல்லாம் வரையில எனக்கு. யாரு? இல்ல இல்ல, சீரியஸா அவங்க இல்ல, கேர்ள் இல்ல. என்ன பேர்? யார் அது? எங்க இருக்கிறார் அவர்? இல்ல இல்ல, அதை தவிர்த்து இங்க இருந்தா எனக்கு ஃபாரின்ல இருந்து வரவே இல்லை. எனக்கு வந்து இங்க இருந்து ஆர்டர் வந்துச்சு. யார்? இல்ல இது என்ன இது? யார் அது? அப்ப கடைசியில ஹஸ்பண்ட் செஞ்சிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. இல்ல, நீங்க சொன்ன 3 பேருமே இல்ல. அதை தவிர்த்து வேற ஒரு ஆகலை. எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாதோ? வாய்ப்பே இல்லையா? சரி, இன்னைக்கு வந்து என்ன, அதாவது நீங்க பட்டமளிப்பு விளையாட்டு பட்டம் பெற்றிருக்கிறீங்க. என்ன இதுக்காக பட்டம் பெற்றிருக்கிறீங்க? என்ன பாடம்? என்ன இதுக்காக? ஓகே, அதுக்காக தான் பட்டம் பெற்றிருக்கிறீங்க. ஹாப்பியா? சரி, இந்த தருணத்தில் இன்றைக்கி இந்த அழகான நாளில் நீங்கள் ஒருத்தங்க உங்களோட இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? யார்? இன்றைக்கி எனக்கு இந்த அழகான நாளில் நான் ஒருத்தங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்கடா, யார் அது? உண்மையாக அக்கா கூட இருந்திருக்கும் ஃபங்க்ஷனையும் சந்தோஷம் பிடிச்சி தந்துருப்பா. ஒரே டென்ஷன் ஆகிக்கொண்டிருக்கக்குள்ள ஐயோ அக்கா இருந்திருந்தா கூட சொல்லியிருப்பான். அந்த மூமெண்ட் அதை மிஸ் பண்ணபடி அக்கா தான் செய்யாதது தெரியாது. அப்பாவும் வரலட்டான். ஆனால் அவள் என்ன கொஞ்சம் இன்னும் என்ன தொடக்கம் பண்ணாலும் பெருசா மூவ் பண்ணல. 2 years தான் பண்ணிருக்கிறோம். ஆனால் டென்ஷன் இல்லாம நான் வச்சுக்கொள்றேன். ஸோ அவங்க வந்து கூட பிறந்த அக்கா தானே? அப்படியா? அப்ப ஃபேமிலி இப்போ தெரிஞ்சவங்களா? ஆனால் க்ளோஸா பழகி இருக்கிறீங்க. அப்படியா? ஓகே. ஆனா அவங்க இல்லை. வேற யாரு? அம்மா இருந்த அப்பா வரையில. ஏன் நீங்க இவர் செய்ய மாட்டாருன்னு சொல்றீங்க? நான் குழப்புவேன் அப்படித்தான். ஆனா ஏன் நீங்க அவர் செய்ய மாட்டாருன்னு சொன்னீங்க? அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. ஏன் அவர் செய்ய மாட்டார்? ஏன் இந்த முறை இதுக்கு சர்ப்ரைஸா நான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் தானே? நினைச்சிருக்கலாம் தானே? தந்துட்டு பேசாம வீடியோ எடுத்தோன்னு நிக்கிறாரு தெரியாது. ஆனா அவர் என்ன செய்வீங்க? அப்ப நீங்க காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இதுல. ஓகேயா? ஓகேயா? நான் வீடியோ எடுப்பேன். அதே ஓகேயா? அவர் என்ன சொன்னா, இந்த கிஃப்ட் எல்லாம் தந்தது அவர் என்ன சொன்னா, நீங்க காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இதுல. ஓகேயா? என்ன அப்படி இல்ல. என்ன? யாரு? சரி, இந்த போட்டோ ஃப்ரேமை பார்ப்போம். என்ன திருப்புங்க பார்ப்போம். யாரு? யாரு? அத வாசிக்க முன்னாடி கண் தெரியலையா? என்ன அக்கா? ஓகே, உங்களோட அக்கா தான். இன்றைக்கி நீங்கள் இந்த நாளில் இந்த தருணத்தில் தான் உங்களோட இல்லை, இந்த நாளில் நீங்கள் தன்னை மிஸ் பண்ணக்கூடாது, தான் உங்களோட எப்போவுமே இருக்கிறேன்னு சொல்லி விஷ் பண்ணி உங்களை வாழ்த்தி நீங்கள் இன்னும் மென்மேலும் நிறைய பட்டங்கள் பெறணும், இன்னும் உயர்ந்து கொண்டே நீங்கள் போகணும் படிப்பில் எல்லாம் வாழ்த்தி தான் எப்போ உங்களோட இருப்பேன்னு சொல்லி விஷ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் தந்துருக்குறான்.
என்ன சொல்ல போறீங்க அக்காவுக்கு? இந்த காலத்துல வந்து கூட பிறந்த சகோதரங்களை விட இப்படி ஒரு உறவு கிடைக்கிறது வந்து எப்பவுமே ஒரு வரம் தானே. என்ன கிடைக்காது அவ்வளோ ஈஸியா. பட் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய மிஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே வச்சுக்கொள்ளுங்க, ஹாப்பியா இருங்க. இன்னும் மென்மேலும் நீங்க உயரணும்னு சொல்லி தான் அவள் வாழ்த்துறா. அதுல அவள் ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று போட்டிருக்கா தானே. உங்கள் கல்வி பயணத்தில் ஒரு பெரிய மைக்கல்லை எட்டியதற்கும் நீங்கள் மென்மேலும் பல பட்டங்கள் பெறவும் வாழ்த்துகின்றேன். விஷ்வாய் அக்கா சுசிதா. அவள் அதை விஷ் பண்ணி அழகா தந்துருக்குறா உங்களுக்கு. வேற என்ன அக்கா சொல்லணும்? சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அக்கா. என்ன என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. பார்த்து வரையில ஹாப்பியா எதிர்பார்த்தீங்களா? இப்படி ஏதாவது வருமாவா, ஏதாவது செய்வா? அப்படி தொப்பி போட்ட போட்டோ போடுங்க காலையில கேட்டு உடனே போட்டோ எடுத்தாங்க. அப்போ நான் யோசிக்கல, ஏதோ பாக்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க. லொகேஷன் கேட்ட உடனே வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவ மீட் பண்ணி இருக்கிறீங்களா? இங்கதான் இருந்தவா. இப்போ எத்தனை வருஷம் அவ உங்களுக்கு தெரிஞ்சு பழக்கம்? 2 வருஷம். அவ இப்ப இங்க நின்றுட்டு தான் நான் பிரான்ஸுக்கு போனாங்க. அப்படியா? உங்களோட இருந்தாங்க அப்ப கூட. ஓகே, அவதான் முடிச்சே வச்சது. சரி, ஓகே. இப்போ ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதோட சேர்த்து இந்த ஒரு சின்ன ஒரு பரிசு, இதை பரிசாவே வச்சுக்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னும் மென்மேலும் நீங்க உயரணும்னு சொல்லி உங்களோட அக்காவோட சேர்ந்து நாங்களும் எங்களோட சர்ப்ரைஸ் மூலமா வாழ்த்துறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே.